Hi students, வணக்கம். சரி, இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போகலாமாப்பா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இலக்கண பகுதி தொன்மம். நம்ம நேற்று கிளாஸ் பார்த்துருப்பீங்க. நேற்று கிளாஸ் எப்படி இருந்துச்சு, புரிஞ்சுதா? அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்க சொல்லியிருந்தேன். பரவாயில்ல, நிறைய பேர் மெசேஜ் அனுப்பி இந்த இடத்துல இப்படி பண்ணலாமா, இப்படி எழுதலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த விஷயம் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இல்லை வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. ஓகே, இதுலேருந்தே தெரியுது நீங்கள் ஓரளவுக்கு நிறைய பேர் வந்துட்டு என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னு தெரியுது. ஓகே, இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இதே மாதிரி சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க. நான் வந்து உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இலக்கண பகுதி. இதில் தொன்மம். இலக்கணம்னாலே எல்லாத்துக்குமே கொஞ்சம் சந்தேகங்கள்லாம் நிறையா இருக்கும். அதனால் கண்டிப்பாக அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்ன கேட்கலாம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தொன்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தொன்மம் அப்படின்னா பழமை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதை பழங்கதைகளை பற்றி சொல்கிறதுனால இதை பழமை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து தொல்காப்பியர் பயன்படுத்திய வனப்பு இல்லையா? தொல்காப்பியர் வனப்புனா என்ன அப்படின்னா செய்யுளில் கையாளக்கூடிய ஒரு வகையான உத்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் நம்மளுடைய தொல்காப்பியர் பயன்படுத்திய வனப்புல இந்த தொன்மம் அப்படிங்கிற வனப்பும் ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். வனப்புனா அழகு, பல வகையான அழகுகளை பயன்படுத்தி தான் இலக்கணத்தை அழகு செய்ய முடியும். அந்த வகையில் வனப்புங்கிறது ஒரு வகையான அழகு தான். அதில் தொன்மம் அப்படிங்கிறது அந்த வனப்புக்குள்ளார வருது அப்படின்னு சொல்கிறோம். தொன்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா பழங்கதை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பழங்கதைகளாக தான் இருக்குது. அது உண்மையோ பொய்யோ இருந்தாலும் அதை நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதியாக எடுத்துக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து முன்னேறிட்டு போயிட்டுருக்கோம். அந்த வகையில் கடவுள், தேவர்கள், விலங்குகள், மக்கள் இதில் நம்ப முடியாத விஷயங்களை சொல்கிறது தான் இந்த தொன்மம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நம்ப முடியாத விஷயங்கள் இருக்கும். அதை பெருசாக மிகைப்படுத்தி சொல்லுவாங்க, அதை நம்ம நம்புவோம். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா தொன்மம், பழங்கதை அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா கடவுள் பற்றின விஷயங்கள் எல்லாமே இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துனா திருவிளையாடல் புராணம் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அது உண்மையாக நடந்துச்சா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். கடவுளே வந்து அவதாரம் எடுத்து ஒவ்வொரு இதுவும் அந்த திருவிளையாடல் புராணம் கதையெல்லாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பழத்துக்காக முருகன் வந்து கோச்சிட்டு போனார் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி கடவுளை பற்றின நம்ப முடியாத விஷயங்கள் இல்லையா, இதெல்லாமே நம்ம தொன்மத்துக்குள்ளார அடக்குறோம். அதே மாதிரி தேவர்களுடைய விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய கதையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். விலங்கு எடுத்துக்கிட்டோம்னா டைனோசர்ஸ்லாம் வாழ்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது நம்ம பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி சில அரிதான விஷயங்கள். அடுத்தது மக்கள்லேயே நிறைய வந்து வேறுபட்ட மக்களுடைய கதைகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கண்ணப்பர் எடுத்துக்கலாம். கண்ணப்பர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கண்ணையே சிவபெருமானுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த என்ன பண்ணாரு, தன்னுடைய கண்ணையே என்ன பண்ணுறாருன்னா எடுத்து சிவபெருமானுக்கு கொடுத்தாரு அப்படிங்கிற கதையெல்லாம் நான் லாஸ்ட் இயர் உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி மக்கள்லேயே நம்ப முடியாத விஷயங்களை செய்யக்கூடியவர்களை பற்றி சொல்கிறது தான் இந்த தொன்மம் அப்படின்னு சொல்கிறோம். பழங்கதை. இந்த பழங்கதைகள் நம்புகிறோமோ இல்லையோ நம்ம வாழ்க்கையோடு ஒன்றி போயிருக்கோம். ராமன்கிற ஒருத்தரே இல்லை, ராமாயணமே கிடையாது, மகாபாரதமே கிடையாது, இதையெல்லாம் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. இருந்தாலும் அதை நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு சாராம்சமாக எடுத்துக்கிட்டு அதை நம்பிட்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்போ அது நம்புகிறோமோ இல்லையோ, பட் விளங்க முடியாத கருத்துக்களை சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம பேச்சாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும், இந்த உறைந்து போன இந்த தொன்மத்தை பயன்படுத்தி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம், அதை வந்து கடைபிடிச்சிட்ருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, யாரையாவது ஒருத்தர் திட்டணும்னு நினச்சோம் அப்படின்னா டைரெக்டாக திட்டிடணும். பட் ஆனால் அவனை என்னன்னு தெரியுமா சொன்னால், போறாம்பா சகுனி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நீங்கள் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க, நீங்களும் சொல்லியிருப்பீங்க.
போராம்பார் சகுனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட போய் 1க்கு 2 சொல்லி வைக்கிறது இல்லையா, அந்த விஷயத்தை தான் நம்ம சகுனின்னு சொல்லுவோம். அதை டைரெக்டாகவே ஏன்டா அப்படி 1க்கு 2 சொல்கிற அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அப்படி சொல்லாமல் போராம்பார் சகுனி, சகுனி வேலையை பார்க்காத அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அதுக்கு ரீசன் என்ன, இந்த மாதிரி பழங்கதைகள் நம்மளோட ஒன்றி போயிடுச்சு. நம்ம பேச்சாக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையாக இருக்கட்டும், இதை நம்ம பயன்படுத்தி ஒவ்வொரு இடத்துலையும் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். இதை நம்ம தனியாக ஒதுக்கி வைக்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு விளங்காத கருத்தையும் எளிதாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குது. ஒரு விலங்குல உதாரணத்துக்கு என்னடா 1க்கு 2 போய் என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னால் ஒரு சிலருக்கு அது புரியாது. அப்போ என்ன சகுனி வேலை பார்க்குறியா அப்படின்னு சொன்னால் அவன் திட்டுறா நாட்டுக்கு நம்மளை அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்போ எளிதான கருத்து, விளங்காத சில விஷயங்களையும் எளிதாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த தொன்மங்கிறது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த பழங்கதைகள், இந்த தொன்மத்தை என்ன பண்ணுறோம்னா திரைப்படமாகவும் நாடகமாகவும் எடுத்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தொன்மங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் ஒன்றாக 2 கலந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த தொன்ம கதைகள் நிறைய அந்த பாத்திரங்களாக இடம்பெற்றிருக்கு, காப்பியங்களாகவும் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த போராம்பார் சகுனி நான் சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மை பேசக்கூடியவனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெரிய ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் அப்படியே உண்மையே தான் பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய ஹரிச்சந்திரன் நினப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட அது ஹரிச்சந்திரனை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, பொய்யே பேசாதவர் ஹரிச்சந்திரன் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அதை நக்கலாகவும் சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதே நேரத்தில் எளிதாக அவங்களுக்கு புரிகிற மாதிரியாகவும் நாம் பயன்படுத்திக்கிறோம். அது மட்டும் இல்லை, கர்ணன் தோற்றான் போ ரொம்ப உதவி செய்கிறாங்க அப்படின்னா கர்ணனே தோற்றான் போ. ஏன்னா உதவிக்கு கொடை வழங்கக்கூடியவர்களில் முக்கியமானவர் கர்ணன். கர்ணனை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். தன்னுடைய உயிரியே தியாகமாக கொடுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்று சொல்லாத ஒரு மனிதன் யார் அப்படின்னா கர்ணனை சொல்லலாம். அப்பேற்பட்ட கர்ணனே அவங்ககிட்ட தோத்துருவான். அப்போ அந்த அளவுக்கு நீ ரொம்ப நல்லா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்வதை போல பழிப்பதும் பழிப்பதை போல புகழ்வதும் அப்படின்னு சொல்லி ஒரு அணி பார்த்துருப்போம். அது என்ன அணி அதுக்கு தெரியும், அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய அணி தான் வஞ்சி புகழ்ச்சி அணி அப்படின்னு. அப்போ இந்த வஞ்ச புகழ்ச்சி அணியை கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். அப்போ கர்ணனே தோற்றான் போ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பழங்கதைகள் நம்மளோட வாழ்க்கையோட நம்மளுடைய கருத்துக்களோட ஒன்றி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்றுக்கு நம்ம ஊமைப்படுத்தி பேசியிருக்கோம். அறத்துக்கு தர்மன்னு சொல்லியிருக்கோம். நீதிக்கு மனுநீதி சோழன். மனுநீதி சோழனுடைய கதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பசுவினுடைய துயர் துடைப்பதற்காக தன்னுடைய மகனையே தேர்காலில் விட்டு கொன்றவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்ட மன்னன் தான் அந்த மனுநீதி. ஸோ நீதிக்கு அப்படின்னாலே அது மனுநீதி தான். அப்போ வள்ளல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது கர்ணன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்களை இதோட வாழ்க்கையோட ஒற்றுமைப்படுத்தி நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். இது எதுக்கு நமக்கு அதிகமாக பயன்படுது அப்படின்னா, விளங்காத கருத்தையும் எளிதில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இது பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அடுத்து தொன்மத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த தொன்மத்தை வெளிப்படுத்துறதுக்கு முதன்மையாக இருக்கக்கூடியதுல முதல்ல சொல்லணும் அப்படின்னா கவிதையே சொல்லணும். அப்போ இந்த தொன்மத்தை வெளிப்படுத்துவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா கவிதை வாயிலாக தொன்மத்தை ரொம்ப எளிமையாகவும் விளங்காதவற்றை ரொம்ப சுருங்க சொல்லி புரிய வைக்கிறது. அந்த விதத்தில் இந்த தொன்மைக்கு ரொம்ப உதவியாகவும் ஊன்றுகோலாகவும் இருக்கிறது எது அப்படின்னா இந்த கவிதையை சொல்லலாம். சரி, இந்த கவிதையை வச்சு என்னென்ன சொல்லலாம், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க பாருங்க உங்க புத்தகத்துல. வெள்வேல் கௌரிய தொன்முது கோடி முழுங்கிரும் பௌவம் இருங்கும் முன்றுரை வெள்போர் ராமன் அருமறை கவித்த பல்வீழ் ஆழம் போல ஓவிய விந்தன்றிவி வழுங்க
எங்கள் ஊரே அப்படின்னு சொல்லிட்டு அகநானூர்ல வர மாதிரியான ஒரு பாடல் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நம்ம ராமன் வந்து என்ன பண்றாருன்னா சீதையை போய் காப்பாத்திட்டு வரலாம், அவங்கள எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட இருக்கக்கூடியவர்கள் சுற்றத்தோடு உறவினர்களோட நின்றுட்டு பேசிட்டு இருக்காரு. எப்படி சீதையை வந்து காப்பாற்றி கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு. எங்க அப்படின்னா ஒரு ஆலமரத்தடியில நின்று பேசிட்டு இருக்காரு. ஆலமரம்னாலே நம்மளுக்கு தெரியும், நிறைய விழுதுகள்லாம் அப்படியே தொங்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த விழுதுகள்ல ஆடுறதுக்காகவே பறவைகளும் நிறைய குட்டி குட்டி விலங்குகளும் அந்த மரத்துக்கு வரும் இல்லையா. இப்போ ராமன் இப்படி பேசிட்டு இருக்காரு, அந்த மர கிளைகள்ல உட்காந்துட்டு இருக்க நிறைய பறவைகள் உட்காந்துட்டு இருக்கு, கீச் 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 கீச்சுன்னு சத்தம் போட்டுட்டே இருக்கு. இது ராமனுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கு, ஒரு பெரிய என்ன சொல்ற இடைஞ்சலா இருக்கு அந்த பறவைகள் சத்தம் போடுறது. அவர் எவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு விஷயம் வந்து அவங்க கூட பேசிட்டு இருக்காரு, அதாவது சீதையை எப்படி காப்பாற்றி கொண்டு வரலாம் அப்படின்னு. அந்த நேரத்தில் இந்த பறவைகள்லாம் கீச் 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 கீச்சுன்னு சத்தம் போட்டதை கேட்டுட்டு உடனே அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. உடனே என்ன பண்ணுறாரு, ராமன் கையை உயர்த்தி இப்படிங்கிறாரு. அப்படி சொன்ன அடுத்த செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பறவைகள்லாம் அப்படியே அடங்கிருச்சு, சத்தமே இல்லை. அப்படியே கையை மட்டும்தான் காமிக்கிறாரு, எல்லா பறவைகளும் அப்படியே அடங்கிருச்சு, ஒரு சத்தமும் இல்லாமல் அமைதியாயிருச்சு. இது எதுக்கு ஊமப்படுத்துறாங்க? இது வந்து பழங்கதை இல்லையா. ராமாயணம் வந்து ரொம்ப பழமையான ஒரு காலத்துல எழுதப்பட்டது. கபிலருடைய கம்பராமாயணம் எழுதப்பட்ட காலத்துல, கம்பர் காலத்துல எழுதப்பட்டது. கம்பருடைய நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு. அப்ப இந்த 12ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட ராமாயணம் அப்படிங்கிற ஒரு பழங்கதையில இந்த விஷயம் வருது. இது இப்போ இருக்கக்கூடிய நடைமுறைக்கு எப்படி ஒத்து போகுது அப்படின்னா, தலைவனும் தலைவியும் ஒருத்தர் விரும்புறாங்க. தலைவனும் ஒருத்தர் விரும்புறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஊராரெல்லாம் என்ன சொல்றாங்க, தலைவன் எப்படியும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், உன்னை வந்து ஏமாத்திட்டு தான் போவான் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இது எல்லாம் மீறி தலைவன் வந்து தலைவியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சரியா, ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க. இது நடந்ததை பார்த்த மக்கள் அனைவரும் கம்முன்னு கப்சிப்னு வாய முடிக்கிறாங்க. ஸோ அந்த பழங்கதையை இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையோட ஒப்பிட்டு இருக்காங்க. இதற்காக தொன்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கவிதையில அதிகமாக கையாளப்படுது. அந்த கவிதை வந்து நமக்கு ரொம்ப எளிமையாக புரிகிற வண்ணத்துல இருக்கு. அப்ப தொன்மம் கையாளுவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா கவிதை வாயிலாக எளிமையாக இந்த தொன்மத்தை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதாப்பா? இந்த ராமன் கதை புரியுதா? அப்ப ராமாயணம் நடந்தது 12ஆம் நூற்றாண்டுல இல்லையா. கம்பர் அப்பதான் எழுதுறாரு, அந்த நூற்றாண்டை சார்ந்தது. அப்ப எழுதுறாரு. அதுல சொல்லப்பட்ட விஷயம் இப்ப தலைவன் தலைவிக்கு பயன்படுது. அப்போ எப்படி இந்த பறவைகள்லாம் ஒலி எழுப்பிச்சோ அந்த மாதிரி மக்கள் எல்லாம் கத்த ஆரம்பிச்சாங்க. ராமன் கையசிச்ச உடனே அமைதியாயிடுச்சு அந்த பறவைகள். அந்த மாதிரி தலைவன் தலைவியுடைய கையை பிடித்து திருமணம் செஞ்ச உடனே இந்த ஊரே அடங்கிடுச்சு. இந்த ரெண்டையும் ஒப்புமைப்படுத்துவதற்காக தொன்மங்கிற வனப்பு நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. விளக்கணம் புரியுதா? ஓகே. இப்ப இதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க. இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்றாங்க, இன்னொரு உதாரணம், மதுரை எரிக்க கண்ணகியாயும் மீண்டும் எழுந்திட சீதையாயும் எப்பவும் எரிதழல் மடி சுமப்பது இனி எங்கள் வேலை அல்ல. ரொம்ப எளிமையான ஒரு கருத்து, ஈஸியா புரியுது பாருங்களேன். மதுரை எரிக்க கண்ணகியாயும், மதுரை எரிக்கிறதுக்காக அடிக்கடி கண்ணகியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இல்லையா. பெண்ணா பிறந்தவ எப்பவுமே கண்ணகியாகவும் சீதையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆண்மகனுடைய எண்ணமாக இருக்கு. பெண்கள்ல எடுத்துக்கிட்டாலே கண்ணகி மாதிரி அடக்க ஒடுக்கமாகவும், சீதை மாதிரி தலை தூக்காம கீழே தலை நிமிராம கீழே குனிஞ்சுக்கிட்டே போற ஒரு பெண்ணாகவும் தான் இருக்கணும். அதாவது அதே கிணக்கு தவளைய மாதிரி அவர்களை மட்டுமே சுற்றி இருக்கணும். கண்ணகி என்ன கண்ணகியோடைய கேரக்டர் என்னன்னு நினைக்கிறீங்க? குணாதிசயம் என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த ஒரு ஆணையும் ஏறிட்டு பார்த்ததில்லை கண்ணகி. இல்லை, முதல்ல கோவலனை தான் பார்க்குறா. பார்த்த உடனே கணவனாக அவனுக்கு வந்து அவர் மனைவிக்கு வந்து அவன் கணவன்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ முதலாக கோவலனை பார்த்த முதல் ஆண்மகனே அவனுடைய கணவன் தான். அதுதான் கண்ணகியினுடைய குணாதிசயம். எந்த ஒரு ஆணையும் ஏறிட்டு பார்க்கல. சீதை எடுத்துக்கோங்க, ராமனை சுற்றியே வாழ்க்கை இருந்தது. சிறு வயதிலிருந்தே ராமனை வந்து மனதார நேசிக்க ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி ராமன் வர்றாரு, வில்லொடிக்கிறாரு, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவர்களுடைய வாழ்க்கை முறைங்கிறது எப்படி இருக்கு? கண்ணகி சீதை அந்த கணவன் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளாரே முடிஞ்சு போயிடுது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள்
இருக்கிறதாக இருக்குமா? இல்லை, இதில் 1% கூட இருக்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களால் இதில் 1% கூட இருக்க முடியாது. இன்னைக்கு ஆண்களுக்கு சரிநிகர் சமானமாக பெண்கள் அத்தனை துறைகளிலும் வந்திருக்காங்க. இப்படி கண்ணகியாகவும் சீதையாகவுமே அவர்களுடைய வாழ்க்கை போகுமா அப்படின்னா முடியாது. அப்போ அதை எளிமையாக பழங்கதை தான், அதை இன்னைக்கோட கதையோட எப்படி வந்து தொடர்படுத்தியிருக்காங்க பாருங்களேன். மதுரை எரிக்க கண்ணகியாயும், இப்போ பார் கண்ணகியாகவும் மீண்டும் எழுதின சீதையாயும், சீதையாக மட்டுமே எப்பவும் எரிதலை சுமப்பது இனி எங்கள் வேலை இல்லை. அதே மாதிரி என் பெண்ணை மட்டும்தான் வந்து நீ பத்தினியாக இருந்தால் போய் தீக்குளி அப்படின்னு சொல்லி ராமன் சொன்னார் இல்லையா? அப்போ பெண்கள் மட்டும்தான் தீக்குளிக்கணுமா, ஆண்கள் முடியாதா? எப்போவுமே ஆண்கள் வந்து உயர்ந்துதான் இருப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு கருத்தை எளிமையாக இந்த கண்ணகி சீதையை வச்சு இந்த பழங்கதையை இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்புபடுத்தி எளிமையாக இந்த கவிதை சொல்லியிருக்கு. ஒரு போன வாரத்துக்கு ஐ திங்க் கொஞ்சம் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி கூட இருக்கும், ஒரு கவிதை படித்தேன். ரொம்ப அருமையான ஒரு கவிதை. இதே மாதிரி தான், பெண்ணே பெண்ணே எப்பொழுதும் நீ சீதை என்று இவர்களிடம் காட்டிக்கொள்ள, அதாவது பெண்ணே நீ எப்போதும் சீதை என்று ஆண்மகனிடம் காட்டிக்கொள்ள போராடிக்கொண்டே இருக்காதே. ஏனென்றால் நீ இங்கு சீதை என்று நிரூபிக்க இங்கு எவனும் ராமன் கிடையாது. ஸோ அருமையான ஒரு கவிதை, ஒரு சின்ன லைன் தான். யதார்த்தமாக ஒரு மரபு கவிதையில் ஒரு புக்கில் பார்த்தேன். அப்போ நாம் எப்போ பார்த்தாலும் சீதைன்னு சொல்லி நம்மளை காமிச்சிக்கிறதுக்காக நாம் தான் போராடிட்டு இருக்கோம். ஆண்மகன் எவனும் ராமன்னு சொல்லி வெளியே காமிச்சிக்கிறதுக்காக எதுவும் போராடுறதில்ல. அப்போ நம்மளே தான் எப்பவும் சீதை அப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம் இல்லையா? சீதையாக தான் இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் எவனும் நாம் சீதையை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு இங்கே யாரும் ராமன் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு 4 லைனில் அருமையாக சொல்லியிருப்பாங்க இந்த கவிதையில். அப்போ இந்த மாதிரி தொண்டங்கிற விஷயம் கவிதை வாயிலாக எளிமையாக மக்களை போய் சேருது. அது மட்டும் இல்லை, விளங்காத கருத்துக்களை எளிதில் விளங்க வைப்பதற்காகவும் இந்த தொன்மங்கிறது பயன்படுது. அவ்வளோதான், இதுதான் தொன்மம். அப்போ பழமை அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த பழங்கதைகளை இன்னமும் கூட நம்மளுடைய பேச்சுலையும் சரி, நம்ம மக்கள்கிட்டையும் சரி, நம்மக்கிட்ட இன்னும் உறைந்து கிடக்குது. ஸோ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை நிகழ்வுகளோட இதை நம்ம இன்னும் கூட ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னுக்கும் கூட அதை நம்ம பின்தொடர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது தான் இந்த தொன்மங்கிற இலக்கணம். இது புரியுதாப்பா? இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மட்டும் என்கிட்ட கேளுங்க. புரியுதா இது? ஓகே, புரிஞ்சா சந்தோஷம். ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். சரியாப்பா? ஓகே, தேங்க்யூ.